வணக்கம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து நம்ம செல் ட்ரேட் எடுத்துக்கலாம்? ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து செல் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும். அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பெரிய ஃபால் ஆகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம எந்த இடத்துல செல் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஜோன், முக்கியமான லெவல். இது ஏன் நான் வந்து இங்கே முக்கியமான லெவல் அப்படின்னா 5 மினிட்ஸ் வச்சு நான் சொல்லலை. அப்படி நம்ம ஒரு ஸ்லைட்லி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் லைட்டாக ஃபாலு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த லெவல் பாருங்க, கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த லெவலை அவங்களால தாண்டவே முடியல பாருங்க. இன்னை வரைக்கும் இந்த லெவலை வந்து தாண்டவே முடியல. எத்தனை கேண்டில் அங்கேயே நிற்கிறாங்க? 1 2 3 5 5 மணி நேரம் கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் இந்த லெவலில் இருக்கான். ஸோ இது முக்கியமான மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரேட் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு செல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட், 400 பாயிண்ட் ஸ்பாட்டில் சொல்கிறேன், ஒரு 400 பாயிண்ட் ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம இங்கே செல் ட்ரேட் எடுக்கிற போது நம்ம டார்கெட் என்னன்னு தெரியும். டார்கெட் வந்து ஒன்று இந்த லெவல், இல்லைன்னா இந்த லெவல். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏதாவது சூஸ் பண்ணலாம். 83,600, 83,500, இல்லை 83,400, அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் 83,500 வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? இது வந்து 83,500 புட்டு. இந்த லெவலில் பாருங்க, இந்த ஜோனை பாருங்க. இதை வந்து அவன் கட் பண்ணவே முடியல பாருங்க. அவனால மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து எத்தனை டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைமு. ஓகே, இதுலேயே தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து வெறும் ப்ரீமியம் மட்டும் பார்க்கல, ஸ்பாட்டை வச்சு தான் நம்ம இங்கே வரோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு ஃபால் ஆகும். அட்லீஸ்ட் இந்த லெவலில் பெரிய ஃபால் ஆகாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு இந்த லெவலாச்சும் வரும். இந்த இந்த லெவல், இந்த ஜோனுக்காச்சும் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 83,500 எடுத்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுதா? ஃபால் ஆனதுக்கப்புறம் 12 மணிலேருந்து 1:15 வரையும் இந்த லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதாவது ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தோம்னா நம்ம டார்கெட் என்ன? அதை இந்த சார்ட்டில் டார்கெட் வந்து 180, 190, இல்லை 200 இந்த லெவல் தான். பாருங்க எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 190 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இந்த இது சொன்னான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, திருப்பி கூட சொல்லலைன்னா. இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகுதா? திருப்பி ஸ்லைட்லி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹை போகுதா? அதாவது லோயர் லோவுக்கு சொல்கிறேன் நான். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு லோ வைக்கணுமா? அது லோ வைக்கிற பாருங்க, கரெக்டாக இந்த லெவல், கிட்டத்தட்ட இந்த லெவல்ல இருந்தே திருப்பி வந்து கிளம்பிட்டான். மேலே போய் இங்கே நிற்கிறான் பாருங்க. எத்தனை டைம்? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இன்னைக்கு எக்ஸ்பிரி வேற, இந்த லெவல்ல இருந்து எங்கேயோ ஃபாலோ ஆக போகிறோம். இது பெரிய ஃபாலோ ஆகாட்டி கூட இந்த லெவலுக்கு அட்லீஸ்ட் இந்த ஜோனுக்காச்சும் எங்கேயோ வந்துடுவோம்னு தெரியும். அதை வச்சு தான் நம்ம வந்து 83,500 எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டோம். நம்ம அந்த ஹையர் ஹை, லோயர் லோ, அதை வச்சு மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்து எங்கே மூவ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், அதாவது மார்க்கெட் வந்து செல்லிங் மூடில் இருக்கும்போது
இந்த மாதிரி ஒரு 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 மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்திலேயே மார்க்கெட் வந்து நிக்குது அப்படின்னா கண்டிப்பா கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபால் ஆச்சு. பெரிய ஃபால் இல்லை, ஏதோ நம்ம வந்து ஒரு 30 ரூபால இருந்து 190 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 83,500 இது போதும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஹையர் ஹை லோயர் லோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். தேங்க்யூ.